சங்கீதா அவர்கள் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கிறதாவும் அதில் வந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, விஜய் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு கோர்ட்டே கிடையாது, ஓகேங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு லைவ்ல ஒரு நியூஸ் போடுறாங்க, அதுவும் ஆஸ் இஃப் இட் ஹஸ் ஹேப்பன் டுடே. இன்னைக்கு நடந்த நிகழ்வு மாதிரி இதை கொண்டு வராங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதே வீட்டில் நான் வசிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ரேயர் தான் வந்து இது ஐஏவாக போட்டிருக்காங்க. ஐஏனா இன்ட்ரம் ரிலீஃப். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் வசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஐஏ போட்டிருக்காங்க. இதில் 2 ஐஏ போட்டிருப்பாங்க, இன்னொரு 50 கையில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? திரும்ப விஜய் என்னைக்கு வந்து ஒரு நிகழ்வை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அன்னைக்கு காலையில் போடுவாங்க. சீரியலில் நடக்கிற மாதிரி பிடிச்சி கழுத்தில் பிடிச்சி வெளியில் தள்ள மாதிரி கொடூரமாக வெளியேற்றினார் அப்படின்றது. இதுதான் வந்து வெரி ராங். அதாவது இந்த 4th பில்லர் ஜேர்னலிசம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் அ 3rd ரேட்டட் ஜேர்னலிசம். இந்த திமுக யார்கிட்ட ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்? இந்த மாதிரி கேவலப்படுத்துறத, பர்சனல் அட்டாக் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1947 என்ன பண்ணாங்க? பெரியாரை கேவலப்படுத்தினாங்க. இவங்க கேரக்டர் எப்படி தெரியுங்களா? இன்னொருத்தனை பாயிண்ட் பண்ணும்போது 3 விரல் அவங்கள காட்டுது. தாத்தா, அப்பா, பையன், கொள்ளு பேர வரைக்கும் இருக்கு. 4 விரலா வச்சுக்கலாம். 4 விரல் வந்து இவங்களை காட்டுது. இவங்களை பத்தி நம்ம கொலை சொல்லணும்னா 1000 கொலை சொல்லலாம், புரிஞ்சுங்களா? அது சீப் பாலிடிக்ஸ். ஐ டசன்ட் வாண்ட் டு டூ தட். இது வரதுக்கு முன்னாடி இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு விவாத மேடையில் பங்கேற்று தான் வந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சதின்னு வந்து பார்த்தீங்கன்னா 58% சொல்லியிருக்காங்க மக்கள். ஸோ ஸ்டில் மக்கள் இஸ் வித் விஜய் ஒன்லி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்காக வந்து எப்படி வந்து ஈரான் வார தொடர்ந்தான், அது வந்து ட்ரம்ப். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண கரப்ஷன் வேலைங்களுக்கு எல்லாம் ஒரு இது மூடு காட்டுற மாதிரி வந்து விஜய் பாருங்க, ஃபேமிலியை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க. என்ன இருக்குது? ஒரு குடும்பம் சேரணும்னு நினைக்கிறவன் மனுஷங்க, பிரிக்கணும்னு நினைக்கிறவன் யாரு? திரும்பவும் பதிவு பண்ணுறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். சங்கீதா அவர்கள் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கிறதாவும் அதில் வந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, விஜய் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு மனுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது வந்து நரேட்டிவா இல்லை உண்மையாகவே அப்படி ஒரு மனு இருக்கு? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு கோர்ட்டே கிடையாது, ஓகேங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை. அதாவது ஒரு லைவ்ல ஒரு நியூஸ் போடுறாங்க, அதுவும் ஆஸ் இஃப் இட் ஹஸ் ஹேப்பன் டுடே. இன்னைக்கு நடந்த நிகழ்வு மாதிரி இதை கொண்டு வராங்கன்னா இது நரேட்டிவ் மட்டுமே தான். இன்னைக்கு கோர்ட் இல்லைல்ல, இவங்க லைவில் போடுறாங்களே, லைவில் போடுறதுக்கு வேறு விதமான இதுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே விஜய் ஒரு அறிக்கை கொடுக்க போகிறாரு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அது பாதிப்பை கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே விஜய்க்கு எதிர்பார்க்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க, அதாவது சங்கீதா அவர்கள் மனுவே போட்டிருக்கட்டும், ஆனால் விஜய் அவர்களோட மகளிர் தின விழா அப்போ இதை ரிலீஸ் பண்ண வேண்டிய இல்லை. அதுதான் சொல்கிறேன். இது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணோம். வித் ரிகார்ட் டு அவங்க ஏற்கனவே அந்த பெட்டிஷன் லீக் ஆனது ஒரு பெரிய குற்றம்ன்றது நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஹவு த ஃபேமிலி கோட் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ்னு. அந்த பெட்டிஷனோடு சேர்ந்து போட்டது தான் இது ஐஏ. இந்த ஐஏங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம நரேட்டிவில் நம்ம சொன்னோம் அது என்னென்ன கேட்டிருக்காங்கன்றது. அது கேட்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம ரொம்ப தெளிவு பண்ணோம். நம்ம ஏர்லியர் இன்டர்வியூவில் நம்ம கிளியர் பண்ணோம். அதாவது 2 பேருமே ஒரே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதே வீட்டில் நான் வசிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ரேயர் தான் வந்து இது ஐஏவாக போட்டிருக்காங்க. ஐஏனா இன்ட்ரம் ரிலீஃப். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் வசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஐஏ போட்டிருக்காங்க. இதில் 2 ஐஏ போட்டிருப்பாங்க, இன்னொரு 50 கையில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? திரும்ப விஜய் என்னைக்கு வந்து ஒரு நிகழ்வை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அன்னைக்கு காலையில் போடுவாங்க. அது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி என்ன இதில் என்ன ஒன்றும் ஐஏவே நான் வந்து இது பண்ணல. அது நான் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து பார்த்தது தான் பார்த்தேன். இது சேம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி ஒரு தோற்றத்தை முன்னேறுத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விஜயை பிடிச்சி அப்படியே சீரியலில் நடக்கிற மாதிரி பிடிச்சி கழுத்தில் பிடிச்சி வெளியில் தள்ள மாதிரி கொடூரமாக வெளியேற்றினார் அப்படின்றது. இதுனா வந்து வெரி ராங். அதாவது இந்த 4th பில்லர் ஜேர்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹஸ் பிகம் அ 3rd ரேட்டட் ஜேர்னலிசம்.
திஸ் இஸ் ஐ கமெண்ட் திஸ் வேர்ட். புரிஞ்சுங்களா? இப்படி வெளியில் பிடிச்சி ஏற்றுனது இந்த ஜேர்னலிசம் பார்த்துச்சா? இது ரொம்ப ஒரு ராங் நரேட்டிவ். இது ரொம்ப ஒரு ராங் நரேட்டிவ். அதாவது பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன சித்தரிக்கப்பட்டதா வந்து இல்லை, இது வந்து ஜேர்னலிசமே கிடையாது. இது பொலிட்டிக்கல் தியரி. புரிஞ்சுங்களா? பொலிட்டிக்கல் வெண்டிட்டா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுகவுக்கு இது புதுசு கிடையாதுங்க. புரிஞ்சுங்களா? இந்த திமுக யார்கிட்ட ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கேவலப்படுத்துறத, இந்த மாதிரி கேவலப்படுத்த ஆப்போசிட் கட்சியை பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. 1947 என்ன பண்ணாங்க? பெரியாரை கேவலப்படுத்தினாங்கங்க. சின்ன பொண்ணை போய் கல்யாணம் முடிக்கிறாராம், அப்படி இப்படி இப்படின்னு. அதுக்கு பெரியார் என்ன தெரியுங்களா சொன்னார்? அதுக்கு மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணணுன்னா நான் கல்யாணம் பண்ணணுன்ற அவசியமே இல்லைன்னாரு. நெக்ஸ்ட்டு எம்ஜிஆரை கேவலப்படுத்தியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவை தொடர்பு படுத்தி எம்ஜிஆரை கேவலப்படுத்தியிருக்காங்க. ஒரு ராங் நரேட்டிவ். அவர் இறந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானகி அம்மாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்தப்போ அதுக்கு ஒரு ராங் நரேட்டிவ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அடங்கினாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேளுங்க, இந்த மாதிரி ஒரு ராங் நரேட்டிவ், கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டிவியில் நீங்கள் பாருங்க, உங்க சேனல் வச்சிருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா செய்யலாமா அப்படின்னு கூட விமர்சனங்கள் வருது. நான் வந்து அதுதான் சொல்கிறேன். இது வந்து பிஜேபிக்காரன் நாட்டம். ஓகேங்களா? பிஜேபிக்காரன் அவன் என்னை கேள்வி கேட்கக்கூடாதும்மா. ஓகேங்களா? அவன் என்னை கேள்வி கேட்கக்கூடாதும்மா. ஏன்னா அவனை ஆளுக்கு அவன் வந்து வேற ஒருத்தனை காட்டுவான். நான் எது என்ன சொல்கிறேன்னா, இவங்களோட கேரக்டரை நான் சொல்கிறேன் எப்படின்னா மற்றவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. இவங்க கேரக்டர் எப்படி தெரியுங்களா? இன்னொருத்தனை பாயிண்ட் பண்ணும்போது 3 விரல் அவங்கள காட்டுது. தாத்தா, அப்பா, பையன், கொள்ளு பேர வரைக்கும் இருக்குது. 4 விரலாக வச்சுக்கலாம். 4 விரல் வந்து இவங்களை காட்டுது. புரிஞ்சுங்களா? இவங்களை பற்றி நம்ம குறை சொல்லணும்னா 1000 குறை சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அது சீப் பாலிடிக்ஸ். ஐ டசன்ட் வாண்ட் டு டூ தட். அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து விழாவில் கூட விஜய் அவர்கள் பேசும்போது அது ஒன்றும் வர்த்தில்லை. அது மாதிரி அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன நெறி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொண்டர்களை வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களை வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செஞ்சுறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் பழக்கம், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இது வரத்துக்கு முன்னாடி இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு விவாத மேடையில் பங்கேற்று தான் வந்தேன். கேவில் நேர நிகழ்ச்சியில் பங்கேற்று தான் வந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சதின்னு வந்து பார்த்தீங்கன்னா 58% சொல்லியிருக்காங்க மக்கள். ஸோ ஸ்டில் மக்கள் இஸ் வித் விஜய் ஓன்லி. இது நான் எடுத்த இது கிடையாது. வலைதளத்தில் வந்து போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 58% எக்ஸ்தலத்துலையுமே இதில் வந்து ஒரு 53% ஆவரேஜாக வந்து 55 to 56% வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வந்து இது அரசியல் சதி தான் இருக்காங்க. ஸோ மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எந்த லெவலுக்கும் போவாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு ஐஏவும் சொல்கிறேன், இன்னொரு ஐஏவும் அவங்க போடுவாங்க. ஓகேங்களா? அதை நம்ம இப்போ உடச்சிட்டோம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்குமே இவங்க பண்ணுறதுங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்காக வந்து எப்படி வந்து ஈரான் வார தொடர்னா அது வந்து ட்ரம்ப், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண கரப்ஷன் வேலைங்களுக்கு எல்லாம் ஒரு இது மூடு காட்டுற மாதிரி வந்து விஜய் பாருங்கள், ஃபேமிலியை பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கள், என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டார் விஜய். எல்லாத்துலேயுமே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சில தொண்டர்கள் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்னங்க சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து இருந்தால் கூட நான் வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், நீ வந்து ஜோசப் விஜய்னு சொன்னார். அதுக்கு விஜயோட பதில் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? விஜயோட பதில் வந்து அடுத்த நாள் ட்விட்டரில் ஐ எம் சைனிங் ஸோ வித் ஸோ கம்பெனின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவர் சைன் பண்ணுறாரு. ஆனால் அவர் லெட்டரேட்டில் ஜோசப் விஜய்னு போட்டு சைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அதாவது ராஜாவுக்கு பதில் சொல்லலை, உலகத்துக்கே பதில் சொன்னார். ஆமாம், நான் ஜோசப் விஜய், நான் கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன, நான் உனக்கு இருக்க மாட்டேனா, நான் அவன் அண்ணன் இல்லையா, அவன் தம்பி இல்லையா, அவன் பையன் இல்லையா அப்படின்னு கேட்காம கேட்டது. இதுதான் விஜய்.
இன்றைக்கி அவதூறாக நம்ம பேசுகிறது, நம்ம முன்னாடி பேசுனது வந்து பர்சனலாக அவங்கள வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் டு மை வேர்ட். புரிஞ்சுங்களா? மிஸ்டர் விஜய், மிஸ்ஸஸ் விஜய் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க சேரணும் இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மிஸ் த்ரிஷாவுக்கும் நம்ம அந்த இதை கொடுக்கணும். நடிகைங்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் பேசிடலாமா? தவறான விஷயம் இல்லை. ஒரு பெண்ணை பற்றி பேசுகிற ஒரு தவறான விஷயம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது த்ரிஷாவே ஒன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரதிய ஜனதா இது இன்னைக்கு அந்த ஆதரவாளர்கள் இன்னைக்கு வந்து விஜய் அவர் சொன்னார் அன்னைக்கு, இன்னைக்கு இதோட வெளியில் வந்தாங்க. அன்னைக்கு த்ரிஷா சென்ட் அ நோட்டீஸ் டு ஹிம். ஓகேங்களா? யூ ஆர் சென்டிங் அ ராங் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி இருக்க பசங்கன்னா கேட்பாங்க, நீ என்ன கிரிஞ்சான்னு கேட்பாங்க, நீ என்ன கிரிஞ்சான்னு கேட்பாங்க. ஏன் முன்னே நான் திரும்பவும் நான் அதை சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திரும்பவும் நான் பெரியாரை குறிப்பிடுவேன். பெரியார் அது சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எதுக்கு அவர் ரிசப்ஷன் கூட்டிகிட்டு போகணும்? இதுதான் அவர் சொன்னது. பெரியார் சொன்ன ஒரே நெரேட்டிவ் எடுத்திங்கன்னா, போத் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி இதை நெரேட்டிவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேங்களா? இதுவே ஒரு பெரிய பேட் சென்ஸுங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் போகக்கூடாதுங்களா? ஒரு ஆஃபீஸோடு இருந்தாங்கன்னா கூட தாங்க போவோம். ஆஃபீஸில் எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஓகேங்களா? அது கிறிஸ்டின் மேரேஜாக இருந்தால் எல்லோரும் கோட்டு போட்டுக்குவோம், கவுன் போட்டுக்குவாங்க. கரெக்டு தானே? அப்படி தானே ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் போவோம். அதே ஒரு ஹிந்து மேரேஜ் போகும்போது எப்படி போகிறோம்? எல்லாமே வேஷ்டி சட்டையில் போகலாம்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். தேர் லிவிங் இன் த சேம் ஸ்ட்ரீட்டை. இப்போ நீங்கள் ஆஃபீஸோட பக்கத்தில் ஊருக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரே தெருவில் இருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போக மாட்டீங்களா? எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தானே. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட நம்ம போக மாட்டோமா? இல்லை, நான் சொல்கிறேங்க, எல்லாருமே கலந்து தானே போவாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து சேர்ந்து போவோம், வருவோம். இது ஒரு பேட் நரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்புகள், அதாவது தாவேகா புது கட்சி கிட்டத்தட்ட முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மகளிருக்குன்னு அறிவிக்கிறதா முதல் அறிவிப்பாக இருக்க தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது. நிறைய திட்டங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா, எடுத்த உடனே 2500 அவர் வந்து உரிமை தொகைன்னு அறிவிச்சிருக்காரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களை பார்த்து காப்பி அடித்து தான் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய திட்டங்களை நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது விஜய் வந்து இன்னைக்கு அந்த திட்டங்கள்லையும் சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்களுக்கு நான் எப்படி வந்து பணம் கொண்டு வருவேங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு கஜானா காலி, இவர் எப்படி பண்ண போகிறாரு, அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு 428 லட்சம் கோடி வந்து வருமானம் வருது தமிழ்நாடு அரசுக்கு. ஓகேங்களா? அந்த தமிழக அரசுக்கு வரதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 247 பக்கத்தில் வந்து இடி கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி எஃப்ஐஆர் போட சொன்னது ஒரு அமைச்சர் மேலே. என்ன குற்றச்சாட்டு? கமிஷன் வாங்கியிருக்காருன்றது தான் குற்றச்சாட்டு. ப்ளஸ் ஜாப் ஸ்கேமு, லொட்டு லோஸுக்கு நிறையா இருக்குது அவர் மேலே. இந்த கமிஷனை மட்டுமே அவர் பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது மேலே தலைக்கு எவ்வளோ போகுது, வாளுக்கு எவ்வளோ வருது, மற்றதுனா எவ்வளோ எடுத்துக்கிறது. இன்றைக்கி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதே கம்மி, 30%ங்கிறது. இன்றைக்கி ரோட் கான்ட்ராக்ட்னா வந்து 48 வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், நான் வந்து கேள்விப்பட்டேன் 39% வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரோடு கமிஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 39% வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு கீழே வந்து கவுன்சிலர் வரைக்கும் வந்து நம்ம கொடுத்து தான் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, என்கிட்ட வந்து வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பணம்னா மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து இது செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கிளியர் படுத்தியிருக்காரு. நான் எங்கேருந்து பணத்தை கொண்டு வருவேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஹிஸ் பட்ஜெட் வில் பி நாட் அ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நான் டெஃபிசிட் பட்ஜெட்டாக அது இருக்கும், சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அஸ் அ எக்கனாமிஸ்டாக ஒரு என்ன யூஜி வந்து எக்கனாமிக்ஸ்னால சொல்ல ஃபஸ்ட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக அது இருக்குன்றது வந்து என்னோட நம்பிக்கை. ஸோ ஹி ஹேஸ் அ ஃபோர்காஸ்ட். ஒரு விஷயத்தை பேசும்போது ஹி டசன்ட் த்ரோ திஸ் திங் வேர் ஐ வில் பிரிங் த மணின்றதை இன்னைக்கு சேர்த்து சொன்னார் பாருங்க. இன்னைக்கு எல்லாமே கவர்ச்சிக்கமான திட்டம் தான். நீங்கள் வந்து அதிமுகவை பார்த்து காப்பி அடிச்சு தான் வந்து விஜய் போட்டிருக்காருன்னு வந்து சொல்லலாம். இது எல்லாருமே என்னங்க, எல்லாருமே வந்து காமராஜர் சொன்னது தான் அது மேம்படுத்தினார் நம்ம எம்ஜிஆர் ஐயா. இன்றைக்கி வந்து திமுக அரசு கூட அது வந்து காலை சாப்பாடுன்னு சொல்லிட்டு இன்னும் சேர்த்துருக்காங்க. சர்டன் குட் நரேட்டிவ்ஸை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கலாம். அவன் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்கிறதும் தப்பு தான். அந்த விஷயத்தில் விஜய் அதை ஏற்றுக்கிறாரு.
புரிஞ்சுங்களா? மக்களுக்கு எப்போதுமே வழியாக வந்துட்டு இருந்தது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இது பண்ணுவோம். இப்போ நம்ம யூரோப் கண்ட்ரீஸ்னால் போனீங்கன்னா தமிழ்நாடு ஷுட் பி கம்பேர்ட் வித் யூரோப்புன்னு சொல்கிறோம். யூரோப்லன்னா போட்டிங்கன்னா பஸ் எல்லாமே ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அதை மேம்படுத்தினாவே போதும். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்குனா நீங்கள் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வளர போகுது, மற்ற டூரிசம் வளர போகுது. ஸோ இன்கம் ஜெனரேஷன் இன்னும் ஜாஸ்தியாக போகுது. மேக் இட் இஸ் அ சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நான் உங்கள் இது போலயே சொல்கிறேன், நான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், கரப்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு மக்கள் இயக்கத்தை கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் ஒரு கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டிவிஎஸ்சி போர்டு இருக்குது. அந்த ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குல்ல. ஜென்ரலாக ஒரு நார்மல் பப்ளிக்கு அது பயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன்ஸ்னு ஒரு மக்கள், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு இயக்கத்தை கொண்டு வாங்க. அங்கே நான் அதில் அந்த இயக்கத்தில் இருந்தேன்னா நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்களா, இவர் லஞ்சம் கேட்குறாருன்னு சொல்லுவீங்கள. அப்படிங்கும்போது திஸ் கரப்ஷன் ஹேஸ் டு பி எராடிகேட்டட். இன்னைக்கு எலெக்ஷனில் நிற்கிற அத்தனை பேரும் நான் சொல்கிறேங்க, இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னு இல்லை. நீங்கள் ஊழல் செய்கிறவர்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு நின்றுங்களேன். ஊழல் செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் சொல்லிட்டு நிற்க சொல்லுங்கள். எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், நான் ஊழல் செய்கிறவன் என்று நீங்கள் நினைத்தாலும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்களேன். அந்த தகுதி இன்னைக்கு டிவிக்கு மட்டும்தானே இருக்குது, நாம் தமிழருக்கும் இருக்குது. ஏன்னா அவங்க போட்டி இல்லை. ஓகேங்களா? மற்றபடி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இருக்குது. மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவர் நினைக்கிறது பிடிஆர் மட்டும்தான். அவரை தவிர அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் ஓவரோட ஓகே. ஆனால் கம்யூனிஸ்ட் மொத்தமாக வாங்கிக்கிச்சு, 15 கோடியை வாங்கிக்கிட்டு அது பேசாமல் உட்காந்துக்கிச்சு. ஓகேங்களா? மற்றபடி எல்லாருமே ஊழல்வாதிங்க தாங்க, எல்லாமே ஊழல்வாதிகள் தான். காஸ்ட்டை வச்சு சம்பாதிக்கிறாங்க, ரிலீஜனை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே ஊழல்வாதிகள் தான். அவங்க மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க, உன் மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க நான் கேட்பேன். ஸ்ட்ரைட்டாகவே தோழமை கட்சிகள்லாம் கேட்பேன், அடிவாங்க விட்றிய உன் மக்களை, நீ என்ன செஞ்சுருக்க, உன் மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்கன்னு சொல்லி உன் மக்கள் உன்ட்ட கேட்பாங்க. இன்னைக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் வித் லீடர்ஸ் ஆர் வித் திமுக, கேடர்ஸ் ஆர் வித் டிவிகே. இன்னைக்கு இவங்க வந்து டம்மி கூட்டணி தான் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாருமே வந்து எங்கே நீங்கள் வந்து 4 தலைவரை கூப்பிட்டு 4 இதை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறாப்ல. தட் வில் நாட் ஹேப்பன். தட் வில் நாட் ஹேப்பன். என்டையர் திங்ஸ் வில் பி சேஞ்ச்ட். இன்னைக்கு விஜயை டார்கெட்டே பண்ண முடியல. ஆனாலும் பர்சனல் அட்டாக்ஸ், இந்த பர்சனல் அட்டாக்ஸை வந்து பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வெறுத்துருவாங்க. 1996 வந்து காட்டினாங்க. ஓகேங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இவ்வளோ சாரி, இவ்வளோ செருப்பு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. 2001 அதே போட்டு காட்டினாங்க. மக்கள் என்ன தான் சொன்னாங்க, நானே 50 படம் வச்சுருக்கேன், அந்தம்மா 500 படம் வச்சுருந்தா என்னப்போ அப்படின்ட்டுருச்சுங்க. இதுதான் மக்களோட டெண்டன்சி. இன்னைக்கு திரிஷாவோட அவர் வெளியில் போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் தியரி செட் பண்ணுறாருங்க, பர்சன் அகேன்ஸ்ட் கரப்ஷன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எனக்கு தோன்றது மட்டும்தான் இதை நான் அதை பதிவு செய்கிறேன். எனக்கு தோன்றது மட்டும் நான் சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கடைசியில் இதை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபயர் பேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரிஷாவோட இந்த மாதிரி. ஏன்னா அவர் படங்கள் கூட திரிஷாவோட நெருங்கி நடிச்சிருக்காரு, இன்டிமசி சீன்னா கூட இருக்குது. அதை ஒரு ஏஐ பண்ணி கொஞ்சம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கடைசியில்? ஸோ இப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் ஃப்ராடு பசங்கப்பா, இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, பெட்டிஷன் இன்னைக்கு கோர்ட்டு நடந்த மாதிரி இன்னைக்கு போடுறாங்க, இவங்க என்ன மனுஷனா? இப்படி வரும். ஒரு குடும்பம் சேரணும்னு நினைக்கிறவன் மனுஷங்க, பிரிக்கணும்னு நினைக்கிறவன் யாரு? திரும்பவும் பதிவு பண்ணுறேன், சாத்தான் தான். ஒரு குடும்பம் பிரியணும்னு நினைக்கிறவன் எல்லாமே சாத்தான். இந்த நரேட்டிவை வந்து பண்ணுறாங்க பாரு, அடித்து கல் எங்கே இது போட்டு எப்படி நீ இந்த நியூஸில் போட முடியும்? உடனே பெட்டிஷன் போட்டாங்களா? இன்னைக்கு நடந்துச்சா? இன்னைக்கு நேரத்துக்கு லைவ்ல போட்டேன். என்ன ரீசன்? எனக்கு உரிமை இருக்கு, நான் எப்போ வேணால் லைனில் போடுவேன் அப்படின்னு. உன் விஷயம்னா நீ என்ன வேணால் பண்ணலாமா? அதுக்கு ஒரு வரமுறை இல்லை, இதுக்கு ஒரு 4th பில்லர்னு இல்லை. இதுக்கு அவர் வந்து கொண்டு வரணும், இந்த ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி கனியாக வந்து ஒரு ஸ்பெஷல் கோட் ஒன்று போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சுழுக்கெடுக்கணும். அவன் ப்ரெஸ்ஸை பிடிச்சி அடிக்கிறான், கேமரா பிடிச்சி அடிக்கிறான்.
அந்த எம்எல்ஏ போய் கேட்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. இங்கே வந்து போடுறீங்க, இங்கே வந்து கல்யாணத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் இன்னைக்கு கோர்ட் க்ளோஸ் ஆகிருக்கும் போது ஃபேக் நியூஸை பிரபலப்படுத்துறது. எம்எல்ஏ அடிக்கிறாங்க, இதை பிடிச்சி கேமராவை எடுத்து ப்ரெஸ்ஸு அடிக்கிறாங்க, உன் தலை சக தோழனை அடிக்கிறாங்களே. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த 4th எஸ்டேட்டுங்கிறதே, 4th பில்லர் ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிறதே வந்து கேவலப்படுத்திட்டாங்க. தே ஹவ் மேட் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹாஸ் பீன் பெய்டு மீடியா. இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சதுல உங்களை ஈர்த்த திட்டங்கள் அப்படின்னா எதை சொல்லுங்க? அதாவது எனக்கு ஈர்ந்த திட்டங்களோட உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பர்சனலாக வந்து யோசிப்பேன், இதுக்குன்னா பணம் எங்கன்னு. நான் ஐம் இன் டு தட் கேடர். ஓகேங்களா? எனக்கு எதை ஈர்த்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு இதுதான். அதை பற்றி எனக்கு கிடையாது. ஏன்னா more or less my family is not eligible to take any one of the credit also. Probably வந்து பஸ்ஸில் வேணால் என் ஒய்ஃப் போயிட்டு வராங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த சலுகைகளும் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அதை பற்றி எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது. சேர வேண்டிய மக்களுக்கு சேரணும்னு சொன்னார்ல, ஜாஸ்தியா இருக்கிற மக்களுக்கு சேரணும். அதாவது புரிஞ்சுப்பாங்கன்னு வேற. ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னாப்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஸோ இதில் வந்து மேஜரான திட்டங்கள் எதுவுமே எனக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண திட்டத்தில் ஒரு திட்டம் கூட எனக்கு வராதுதான் தோணுது, எக்ஸப்ட் பஸ்ஸு. ஓகே, என் ஒய்ஃப் வந்து பஸ்ஸில், ஏன்னா அவங்க பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் வந்து ஜென்ரலாக ஷி யூஸ் டு டேக் பஸ், அதில் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து அதை செயல்படுத்துகிற திட்டத்தை சொன்னார் பாருங்க, இந்த 30% இந்த டேக்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மினிஸ்டர் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கேப் பண்ணி இதை எப்படி ஃபில்லப் பண்ணலான்னு சொன்னார் பாருங்க. பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்து கரெக்டாக எப்படி செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் ஏற்றி போட்டு நம்ம எவ்வளோக்கு கரண்ட்டு வாங்குகிறோம், ஓகேங்களா, எவ்வளோக்கு கொடுக்குறோம், என்ன சப்சிடி ரேட்டு, எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் மாஃபியாவே இருக்குது. இந்த கமிஷன் மாஃபியாவை அவர் வந்து ஒன்றும் இல்லைங்க, அந்த தஞ்சாவூரில் பேசும்போது அந்த விவசாயத்துக்கு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா 40 ரூபா 80 ரூபா அந்த விவசாயத்தை கூட நம்ம வந்து ஒழிக்கணும்னு சொல்லி பேசினார். ஓகேங்களா? ஒருத்தன் மூட்டைக்கு வந்து 40 ரூபா 50 60 ரூபா 80 ரூபா இது குடிக்கிறது கூட ஒழியணும்னு சொல்லி பேசினார் பாருங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா his motive is only to abolish corruption. ஓகே, எனக்கு அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஐ ஃபீல் வெரி குட் அபவுட் இட். மிக்க நன்றி. தேங்க்யூ.